அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஏனென்றால் நாம் புனித வாரத்தில் இருக்கிறோம் இல்லையா? இந்த புனித வாரத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? நமக்கு கொடுத்தது அந்த 40 நாட்கள். அந்த 40 நாட்களும் நாம் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தோமா? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? வாழ தவறினோமா? நாம் எதையாவது சொல்லலாம், ஆனால் இறைவனுக்கு தெரியும் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் நாகும் எழுதிய நூல் அதிகாரம் 1 இறை வார்த்தை 6-8 முடிய. அவரது கடும் சினத்தை எதிர்த்து நிற்கக்கூடியவர் யார்? அவர் கோபத்தின் தீ முன் நிற்பவன் யார்? தீயைப் போல் அவரது கோபம் கொட்டுகின்றது, பாறைகளும் அவர் முன் தவிடு பொடியாகின்றன. ஆண்டவர் நல்லவர், துன்ப நாளில் அவர் காவலரனாவார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார். தம் எதிரிகளை பொங்கியலும் வெள்ளத்தின் நடுவே முற்றிலும் அழித்திடுவார். தம் பகைவர்களை இருளுக்குள் விரட்டி அடிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் சினந்தான், ஆனால் அவரை நாடினவர்களுக்கு ஆண்டவர் ரொம்ப நல்லவர். துன்ப நாளில் நமக்கு ஒரு துன்பம் வந்தால், நமக்கு ஒரு வேதனை வந்தால், நமக்கு இடையூறு ஒன்று வந்தால், அவர் நமக்கு காவலுக்கு அரணாக இருக்கிறார். அவரை போல் வேறு தெய்வம் உண்டா சொல்லுங்கள்? ஆனால் நமக்கு எதிராக வரும் அனைவரையும் அவர் சிதறடிக்கிறார், ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். அவர்தான் நமக்கு எப்பொழுதும் துணையும் பாதுகாப்பு மரணமாக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கும். ஏனென்றால் அவர் முன்னால் நிற்பவங்க யார்? அவர்கிட்ட நியாயம் பேச முடியுமா? ஏன் நீர் இதை செய்தேன்னு கேட்க முடியுமா? அந்த கேட்குற உரிமை நமக்கு இருக்கா? இல்லையே. அந்த காலத்திலிருந்தே, ஆதியாகமத்திலிருந்தே யார் கேட்டார்கள்? ஒருவருமே கேட்கவில்லை. மதில் சுவராக நின்றார்கள், அழிவை தடுப்பதற்காக நின்றார்கள். அப்படித்தான் நின்றார்கள் மோய்சன் எல்லாம், இல்லையா? ஆனால் நாம் அப்படி நிற்க முடியுமா? நாம் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா? அப்படி வாழ்ந்தோம் என்றால் நாமும் நிற்கலாம். ஒரு அழிவு வருது என்றால் அந்த அழிவை தடுப்பதற்கு நாமளும் முட்டு முறிக்கலாம். ஜபங்களும் தபங்களும் இருந்து அந்த அழிவை தடுக்கலாம், இல்லையா? அந்த வல்லமை இறைவன் தந்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும். எனக்கும் தந்திருக்கிறார், உங்களுக்கும் தந்திருக்கிறார். இந்த இறைவார்த்தையை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் அனைவருக்குமே கொடுத்திருக்கிறார். நாம் அவருக்கு உகந்த வாழ்க்கை மட்டும்தான் வாழ வேண்டும். அப்படி என்றால் அவர் நமக்கு பாதுகாப்பு மரணமாக இருப்பார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார். நாம் அவரிடம் அடைக்கலம் புகுந்தோம் என்றால் நம் எதிரிகளை கண்டிப்பாக அன்று செங்கடலில் வீழ்த்தியது போல் இன்று எக்கடலில் வீழ்த்துவார் என்று நமக்கு தெரியாது. வேண்டாமே, நம் எதிரியாக இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற அந்த எண்ணத்தோடு ஆண்டவரே அவர்களை மன்னியும் என்று கேட்போமா? ஒரு விசை. எல்லாம் வல்லவரே, ஆமாண்டவரே, நீரின்றி நாங்கள் இல்லை, அதை நாங்கள் உணர்கிறோம். அந்த உணர்த்துதலின் பேரிலே எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கின்ற ஒவ்வொரு இறைவார்த்தையின் மூலம் நாங்கள் தெளிவடைகிறோம். ஆமாண்டவரே, என்னாலும் மோடு இணைந்து பயணிக்கும்படி நீர் எங்களுக்கு வரம் தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபங்கேற்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.